ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்ஐஆர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து தேசிய உலோகவியல் ஆய்வகத்தை தான் இதற்கான வேலை. இதற்கான காலியிடம் 21. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும். இது ஒர்க்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தான் இருக்கும். இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அதுக்கான ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற வேலையும் தான் இது. இதற்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30/5/2025. இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்னென்ன பதவி அப்படின்றதெல்லாம் இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இளைநிலை சுருக்கெழுத்தாளருக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கு 12th முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளம் 25,500 81,100 வரைக்கும். அடுத்து இளநிலை செயலக உதவியாளர், இதற்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கும் கண்டிப்பாக 12th முடிச்சிருக்கணும். ஏஜ் 18 வயசுலேருந்து 27. இதற்கான சம்பளம் 19,900 63,200 வரைக்கும் தராங்க. இளநிலை செயலக உதவியாளர் நிதி மற்றும் கணக்கு, இதற்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கும் 12th முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 27. இதற்கான சம்பளம் 19,900 63,200 வரைக்கும் தராங்க. இளநிலை செயலக உதவியாளரில் கொள்முதல் மற்றும் கிடங்கு, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கும் 12th முடிச்சிருக்கணும். இதற்கான ஏஜ் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளம் 19,900 63,200 வரைக்கும் தராங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு 3 வருஷமும், PWBDக்கு 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும், அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SC ST PWD எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. OBC அண்ட் அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுற வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம சேனலில் வர அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.